லாஸ்ட் வீடியோவில் ஐபிஓ என்ன, ஐபிஓ ப்ராசஸ் என்ன, ஒரு ஐபிஓக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற பற்றி டீட்டெயில் வீடியோ போட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஐபிஓ அப்ளை பண்ணாலே ப்ராஃபிட் தான் அப்படின்ற பற்றியும் பேஸ் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் ஐபிஓக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற பற்றி ப்ராக்டிக்கலாக ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஐபிஓ அப்ளை பண்ணும்போது அந்த ஐபிஓ டேப்ல இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை பற்றி இன் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது போக நீங்கள் ஒரு கம்பெனியோட ஐபிஓவை நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் பார்க்கணும், எதெல்லாம் பார்த்து அந்த கம்பெனி வந்து எவாலுவேட் பண்ணணும் அப்படின்ற பற்றி ரொம்ப பேசிக்காக இன்ட்ரோடக்ஷன் லெவலில் ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ முடியும் போது ஐபிஓக்கு எப்படி அப்ளை பண்ணுறேன் அப்படின்ற பற்றியான ஒரு பேசிக் ஐடியா கன்ஃபார்ம் இருக்கும். இப்போ நீங்கள் என்னை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் தான் கவி முத்தரசு, ஃபினான்ஸ் MBA ஸ்டூடெண்ட் ஃப்ரம் IIM. உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடிங் இதெல்லாம் பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் லாஸ்ட்டாக போட்ட ஐபிஓ என்ன அப்படின்ற வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. புரிஞ்சுக்கிறதுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ ஸ்க்ரீனுக்குள்ள போகலாம். ஸோ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் என்னோட க்ரோ டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். பட் பேசிக்காக நீங்கள் வந்து என்ன நீங்கள் ப்ரோக்கர் யூஸ் பண்ணாலுமே ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஐபிஓன்ற ஆப்ஷன் வந்து கன்ஃபார்மாக இருக்கும். நீங்கள் வந்து அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் க்ரோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரைட் சைடில் வந்து ப்ராடக்ட் அண்ட் டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதில் ஐபிஓ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உள்ளே போயிடும். ஸோ பேசிக்காக வந்து ஐபிஓ வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணணுன்றத பார்க்கறதுக்கு முன்னால் ஐபிஓவில் இருக்க மற்ற சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மித்து இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது ஐபிஓ நம்ம அப்ளை பண்ணாலே நம்ம கன்ஃபார்ம் ப்ராஃபிட் வந்துடும் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து அது கரெக்டாக இல்லையன்றதை நம்ம ஈஸியாக நம்ம செக் பண்ணிடலாம் வாங்க. ஸோ இங்கே வந்து க்ளோஸ்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து என்னென்ன ஐபிஓஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் அவங்க பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு SBI ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் இந்த கம்பெனியோட ஐபிஓ வந்து இப்போ ரீசெண்டாக தான் க்ளோஸ் ஆச்சு ஆக்சுவலாக. ஸோ இந்த கம்பெனி வந்து என்னைக்கு லிஸ்ட் ஆகுதுன்னா வந்து 21 ஜூலை. அதே மாதிரி இன்னைக்கு வந்து இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது 18th ஜூலை வந்து நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். பட் 21 ஜூலை வந்து இந்த பர்டிகுலர் கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து லிஸ்ட் ஆயிரும். சிமிலராக வந்து இந்த மில்வொர்க்ஸ் டெக்னாலஜிஸ், அப்புறம் இந்த ஆல்ஃபைன் டெக்ஸ் வேர்ல்டு இதெல்லாமும் வந்து 21 வந்து லிஸ்ட் ஆகுது. ஸோ அப்படி நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரீசெண்டாக 16th வந்து ஒரு 3 கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. என்ன கம்பெனிஸ் ஆனால் வந்து டவ்ஸ் அண்ட் கேட்டலிஸ்ட், ஹாப்பி ஸ்டீல்ஸ், லேசர் பவர் அண்ட் இன்ஃப்ரா. ஸோ இந்த கம்பெனிஸோட லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து எவ்வளவு அப்படின்றத நம்ம ரைட்ஸில் பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த டவ்ஸ் அண்ட் கேட்டலிஸ்ட் வந்து அரௌண்ட் 66% வந்து கெயின் ஆயிருக்கு. ஹாப்பி ஸ்டீல்ஸ் வந்து 3% கெயின் ஆயிருக்கு லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து. அதுமாதிரி இந்த லேசர் பவர் இன்ஃப்ரா வந்து கிட்டத்தட்ட 16% வந்து க்ரோ ஆயிருக்கு. ஸோ இந்த லேசர் பவர் இன்ஃப்ரா பற்றி நான் இன்ஸ்டால வந்து ஒரு போஸ்ட் கூட போட்டிருந்தேன். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த கபிலஜர் இன்சைட்ஸ்ன்ற பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா அங்கே வந்து நான் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நிறைய வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து மேபி உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ப்ராஃபிட் வரக்கூடிய எல்லாமே ஐபிஓஸில் ப்ராஃபிட்ன்ற மாதிரி தெரியலாம். பட் கீழே போனோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த சிமேக்ஸ் ரிசோர்ஸஸ் வந்து ஜூலை 7 வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% வந்து லாஸ் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் 100 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து லிஸ்ட் ஆகும்போது 80 ரூபாயா மாறி இருக்கும், 20 ரூபா வந்து லாஸ் ஆயிருக்கும். அதே மாதிரி ஆஸ்தா ஸ்பின்டெக்ஸ் ஒரு 4.41% வந்து லாஸு. வினித் மொபைல் வந்து ஒரு மைனர் லாஸ் ஆஃப் 1.9%. அதே மாதிரி நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய கம்பெனிஸ் வந்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வாட்டர்வேஸ் லீஷர் டூரிசம் வந்து ஒரு 15% லாஸு. ஜிவிஎல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு 20% லாஸு. ஸோ விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஐபிஓ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து அலாட் ஆயிருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துருமான்னு கேட்டால் அப்படி இல்லை. ஸோ வந்து அதுக்கான ப்ரூஃப் தான் அது. ப்ராஃபிட் வரலாம், லாஸ் வரலாம், விச் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஒரு கம்பெனியை பொறுத்தான்ற மாதிரி வைங்களேன். அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் இருக்கக்கூடிய டிமாண்ட் தான். ஸோ பேசிக்காக வந்து நம்ம எப்படி வந்து இதை அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ பேசிக்காக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லேசர் பவர் இன்ஃப்ரான்ற கம்பெனி வந்து அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து கீழே வந்து பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கீழே வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து அந்த கம்பெனியோட பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த லேசர் பவர் அண்ட் இன்ஃப்ரான்ற கம்பெனி வந்து லாஸ்ட்டு 2 to 3 இயர்ஸாக வந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெவன்யூ சொல்கிறேன். 2024 இருக்கலாம், 5 இருக்கலாம், இல்லை 6 இருக்கலாம், இயர் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஸோ இன்னும் 2026 வந்து ஐ மீன் ஒரு 7 மாதம் தான் முடிஞ்சிருக்கு. பட் இந்த 7 மாதத்துலேயே வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் 1 இயராக வந்து எவ்வளவு ரெவன்யூ மேக் பண்ணாங்களோ கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ மிச்சம் இருக்க இன்னும் ஒரு 5 to 6 மந்த்தில் வந்து கன்ஃபார்ம் அதிகமாக தான் முடியும் ஆக்சுவலாக. ஸோ இந்த கம்பெனி வந்து ரெவன்யூ வைஸாக நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் ஒரு காலம் இருக்கும். ப்ராஃபிட் போனீங்களும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஸோ வந்து லாஸ்ட் இயரில் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணாங்களோ 1 இயராக பண்ணாங்களோ அதை வந்து இந்த இயரோட 6 மந்த்லேயே பண்ணி முடிச்சிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா கம்பெனி வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. டோட்டல் லாஸஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ பேசிக்காக அந்த கம்பெனியோட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக.
பட் இதை வச்சு மட்டுமே நம்ம இந்த ஐபிஓ வாங்கிடலாமான்னு கேட்டால் வாங்கக்கூடாது. மற்ற இன்ஃபர்மேஷன்ஸு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸும் பண்ணணும். இந்த கம்பெனி வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கன்ஃபார்ம் நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ இது வந்து நான் இந்த கம்பெனியை வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ரெக்கமெண்டேஷன் இல்லை, பட் நான் காட்டுறேன் எப்படிலாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதே நேரத்தில் ஒரு கம்பெனி வந்து லாஸ் மேக் பண்ணியிருந்தாங்கல்ல, ஸோ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸும் எப்படி இருக்குன்றத நம்ம செக் பண்ணலாம். ஸோ இந்த கம்பெனி பாருங்கள். ஸோ இந்த கம்பெனியோட சிமெக்ஸ் ரிசோர்ஸஸ்ன்றது வந்து லிஸ்டிங் கெயின்ஸில் -20%. ஆக்சுவலாக லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து லாஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னா, ரெவன்யூ வைஸாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 11.2934 அண்ட் 14.42. ஸோ 2026 டேட்டா வந்து இங்கே இல்லை, பட் லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெவன்யூ. ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டும் அதிகமாகிட்டே தான் இருந்திருக்கு ஆக்சுவலாக. அதே நேரத்தில் டோட்டல் அசட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்திருக்கு. மேபி வந்து அவங்க மேக் பண்ணியிருக்க ரெவன்யூவாக இருக்கட்டும், மேக் பண்ணியிருக்க ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்கலாம். மேபி ஒரு 10 கோடி 14 கோடி தான் பண்ணியிருக்கலாம் வென் கம்பேர் டு அதர் கம்பெனிஸ் பண்ணியிருக்கலாம். பட் என்னென்னா இங்கே வந்து இயர் ஆன் இயர் க்ரோத் வந்து இருக்குது. ஸ்டில் வந்து இந்த கம்பெனி வந்து ஒரு -20% வந்து லாஸ்ட் தான் கொடுத்துருக்கு. ஸோ நிறைய சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இதில் தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஐபிஓ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பிளைண்டாக வந்து அப்ளை பண்ணாதீங்க. ஒரு கம்பெனியை பற்றி நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து இதில் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கம்பெனியோட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட்டை வச்சு மட்டுமே ஒரு கம்பெனியை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி வாங்கிடலாமான்னு கேட்டால் அதுவும் வாங்க முடியாது. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் அது. ஸோ ஒரு கம்பெனி வந்து ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகுது, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுது, அந்த கம்பெனி வந்து லிஸ்டிங் கெயின் ஆகிருக்கு, ப்ராஃபிட்டில் போயிருக்கு. இன்னொரு கம்பெனி வந்து லாஸ் கொடுத்துருக்கு. ஸோ வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு கம்பெனியை வந்து நீங்கள் நல்ல ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம லாஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ இதான் வந்து இது ஒன்று. ஸோ இதான் வந்து அந்த மித்த சம்மந்தமாக நான் பேச நினச்சது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வந்து அப்கமிங்காக வந்து வேறு என்னென்ன கம்பெனிஸில் வந்து ஐபிஓ வர போகிறாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு எங்கள் அப்கமிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் பேசிக்காக கிளிக் பண்ணிங்கன்னா அப்கமிங்கில் வந்து என்னென்ன கம்பெனிஸ் வந்து இப்போ ஐபிஓ ப்ராசஸில் வந்து இருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்எஸ்சியாக இருக்கட்டும், இல்லை ரிலையன்ஸ் ஜியோ, ஜெப்டோ, ரேசர் பே, ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து இப்போ அந்த ஐபிஓ அந்த டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் த ஸ்டேஜஸில் வந்து இருக்கலாம். ஃப்யூச்சரில் வந்து அப்கமிங் டேஸில் வந்து அது நமக்கு வந்து ஐபிஓ ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து லிஸ்ட் ஆகும். என்னென்ன ஐபிஓஸ் வந்து இப்போ கரண்ட்டாக ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ஓப்பன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்து 2 கம்பெனிஸ் வந்து ஓப்பனில் இருக்குது. ஒன்று வந்து கேலிபர் மைனிங் லாஜிஸ்டிக்ஸ்னு ஒரு கம்பெனியும், இன்னொன்று வந்து சோடைஃபின் பாரத்ன்ற கம்பெனியும் இப்போதைக்கு ஐபிஓ ஓப்பனில் இருக்குது. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த கேலிபர் மைனிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ்ன்ற கம்பெனி எடுத்துக்கலாம். ஸோ இந்த கம்பெனியோட ஐபிஓ வந்து எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னா 21 ஜூலை. ஸோ விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த கம்பெனிக்கு ஐபிஓ நீங்கள் அப்ளை பண்ண நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து 21 ஜூலைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ தட் யூ வில் பி எலிஜிபிள். அண்ட் இந்த ஓவரால் சப்ஸ்கிரிப்ஷன் 1.2x போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த கம்பெனி வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக்ட் பண்ணுவாங்க. இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ரீட்டைலர்ஸ் கிட்ட வந்து ஷேர்ஸ் வந்து லாட்டில் வந்து கொடுப்பாங்க. கரெக்டாக ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கம்பெனி வந்து 100 லாட் தான் கொடுக்க போகிறோம் அப்படின்றத டிசைட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். பட் நம்மளை மாதிரினா ஐபி அப்ளை பண்ணுற பீப்புள் வந்து எவ்வளோ வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1.21x. ஸோ 100 லாட் தான் கம்பெனிஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ 100 × 1.21 which is equal to 121. ஸோ பீப்புள் வந்து 121 லாட்ஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு டவுட் வரலாம், ஆக்சுவலாக கம்பெனி கொடுக்க போகிறது 100 லாட் தான், ஆனால் பீப்புள் வந்து 121 லாட் இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த 100 லாட்டை வந்து எல்லாத்தையுமே கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ 21 பேருக்கு வந்து கிடைக்காம தான் போகுது. 100 பேர் கிடைக்கும், 21 பேருக்கு வந்து கிடைக்காம போகும் இல்லையா. ஸோ எப்படி வந்து இது வந்து அலாட் ஆகும் அப்படின்னா, இங்கே வந்து லாட்ரி சிஸ்டம் வந்து உள்ள வருது. ஸோ லாட்ரி சிஸ்டம்னு ஒன்றுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி வந்து 100 லாட் வந்து கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. பட் ஆப்போசிட் சைட்லேருந்து சப்ஸ்கிரைப் ஆகும்போது 1x மேலே போயிருச்சு, அதாவது 100 லாட்டுக்கு மேலே பீப்புள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே வந்து லாட்ரி சிஸ்டம் வரும். ஸோ யாரெல்லாம் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்களோ எல்லாத்துக்கும் கிடைக்குமான்னு கேட்டால் கன்ஃபார்ம் கிடைக்காது. ரேண்டமாக அலோகேட் பண்ணுவாங்க. அந்த 100 லாட் வந்து ஒரு 100 பீப்புளுக்கு வந்து போகும். பேலன்ஸ் இருக்க 21 பீப்புளுக்கு வந்து அந்த இது வந்து அலோகேட் ஆகாது. அந்த ஐபிஓ அப்ளை பண்ணும்போது வந்து ஃபண்ட்ஸ் வந்து இது பண்ணியிருப்போம் இல்லையா, அது வந்து திரும்ப அகைன் ரீஃபண்ட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து அந்த லாட்ரி சிஸ்டம் அப்படின்றது. ஸோ இப்போ வந்து அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு வந்து நான் இப்போ ஐபிஓ அப்ளை பண்ண முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா வச்சுக்கலாம். ஸோ பேசிக்காக என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த அப்ளைன்ற பட்டன் அப்படியே நான் கிளிக் பண்ணுவேன். ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கேயே வந்து உங்களுக்கு காட்டும். ஆக்சுவலாக அந்த கேலிபர் மைனிங் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி நேம் காட்டும். ஸோ இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி லாட் ஆஃப் 35. ஸோ விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா, இங்கே வந்து நீங்கள் ஒரு லாட் தான் நீங்கள் வாங்க முடியும். கரெக்டாக. ஸோ நீங்கள் ஒரு லாட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 35 ஷேர்ஸ் வந்து ஒரு கம்பெனி கொடுக்குறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் 36 கொடுக்குறோன்னு வைங்களேன், இங்கே வந்து சிஸ்டம் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஷேர்ஸ் மஸ்ட் பி மல்டிபிள் ஆஃப் லாட் சைஸஸ். எக்ஸாம்பிளுக்கு 35, 70 அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போதே வந்து மேபி நீங்கள் ஒரு லாட் அப்ளை பண்ணலாம், இல்லை 2 லாட் அப்ளை பண்ணலாம். 1.5 லாட்ன்றப்ப நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதேமாதிரி நீங்கள் வந்து ஒரு லாட் அப்ளை பண்ணி உங்களுக்கு ஒரு லாட் கிடச்சிதுன்னா 35 ஷேர்ஸ் வந்து உங்களுக்கு அலோகேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் கணக்கு.
அதே நேரத்தில் இங்கே வந்து மேக்ஸிமம் லாட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ வந்து ஒரு இண்டிவிஜுவல்னால மேக்ஸிமம் வந்து 35 லாட்ஸ் தான் வந்து வாங்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் வந்து எவ்வளோ லாட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிலாம் இருக்குது. பட் பேசிக்காக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க ஐபிஓக்கு அப்படின்னா மல்டிபிள் ஆஃப் 35 தான் அப்ளை பண்ண முடியும் இந்த பர்டிகுலர் ஷேரை பொறுத்தளவில். ஏன் அப்படின்னா ஒரு லாட் சைஸ் வந்து 35 ஷேர்ஸ்ன்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ வந்து கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நெக்ஸ்ட் வந்து பிட் ப்ரைஸ் இருக்கும். பிட் ப்ரைஸ் ஒன்றுமே இல்லை, அந்த கம்பெனியே வந்து அந்த ப்ரைஸ் பேண்டை வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. இதுதான் ப்ரைஸ் பேண்டுன்றது. அதாவது 402 ரூபாலேருந்து 424 ரூபா அப்படின்றது வந்து ப்ரைஸ் பேண்டு. ஸோ வந்து நீங்கள் இந்த கம்பெனிக்கு வந்து நீங்கள் பிட் பண்ணுறீங்க அப்படின்னா 402 ரூபா நீங்கள் மினிமம் பிட் பண்ணியே ஆகணும். மேக்ஸிமம் வந்து நீங்கள் 424 ருபீஸ் வந்து நீங்கள் பிட் பண்ணலாம். இது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஏலத்தில் இருக்கிற மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இங்கே 410 மாதிரி கொடுக்குறேன்னு வச்சுக்கலாமே. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா 14,350 ரூபா வந்து நான் பே பண்ணணும். இதுக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து மணி வந்து அதிகமாக வச்சு பிட் பண்ணால் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அலோகேட் ஆகுமான்னு கேட்டால் அப்படி கிடையவே கிடையாது. பேசிக்காக என்ன அப்படின்னா நீங்கள் கம்மியான ரூபாய்க்கு நீங்கள் பிட் பண்ணாலும் பிட் பண்ணலாம். பட் வந்து அது 1x தாண்டி அது சப்ஸ்கிரிப்ஷன் கவுண்ட் போகும்போது அந்த ரேண்டம் அலோகேஷன்றது மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் 410 ரூபாய்க்கு நான் பிட் பண்ணுறேன். ஒரு லாட் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஒரு லாட் நான் கொடுத்துறேன் 35 ஷேர்ஸு. ஸோ வந்து நான் கண்ட்ரின்ற பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்து என்னோடய யூபிஐ ஐடி வந்து கேட்கும். ஸோ பேசிக்காக வந்து நீங்கள் ஒரு கூகுள் பேவோ ஃபோன்பேவோ நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் சரி அந்த பர்டிகுலர் பேங்க் அக்கௌண்ட்டோட யூபிஐ ஐடி நீங்கள் போட்டு நீங்கள் அப்ளை ஃபார் ஐபிஓன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கூகுள் பேக்கோ இல்லை ஃபோன்பேக்கோ வந்து ரெக்வஸ்ட் வரும். ஸோ பேசிக்காக நீங்கள் பாஸ்வேர்டு போட்டு அதை வந்து நீங்கள் அப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ பிளாக் ஆகும் அப்படின்னா 14,350 ரூபா வந்து பிளாக் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ வந்து அந்த 14,350 ரூபா வந்து இந்த பர்டிகுலர் கம்பெனி வந்து ஷேர்ஸ் ஐபிஓ வந்து பீப்புள் கிட்ட இஷ்யூ ஆகி அந்த ஐபிஓ கிட்ட இஷ்யூ ஆகி அது லிஸ்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் அந்த 14,350 ரூபாய் வந்து நீங்கள் மற்ற எதுக்குமே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி கண்ணி கொடுத்து நீங்கள் வந்து அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணும்போது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் 14,350 ரூபா இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஐபிஓ அப்ளை பண்ண முடியாது. ஸோ வந்து நீங்கள் அந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஒரு எனஃப் கேபிட்டல் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணுறது நல்லது. உங்களுக்கு ஷேர்ஸ் வந்து இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 14,000 சம்திங் ருபீஸ் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆயிரும். பட் உங்களை வந்து அலோகேட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் அந்த ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக அந்த மணியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியோட ஐபிஓக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது எந்தெந்த பேராமீட்டர்ஸ்லாம் நம்ம பார்க்கணும், அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனி அப்ளை பண்ண ப்ராசஸ்க்கு அப்புறமா நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு ஸ்டாக்னா என்ன, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ஸ்டாக் மார்க்கெட் வந்து எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்ற பற்றி ஒரு பேசிக் ஐடியா இல்லை அப்படின்னா நான் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடிங் இதெல்லாம் பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல இதெல்லாம் பற்றி நிறைய வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட்.